சென்னை அமைந்தகரையில் ஓடும் மாநகர பேருந்தில் இருக்கையின் கீழிருந்த பலகை உடைந்து பெண் ஒருவர் விழுந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் நேற்று நடந்த அந்த சம்பவம் தொடர்பாக கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். சென்னை அமைந்தகரையில் ஓடும் மாநகர பேருந்தில் இருக்கையின் கீழ் இருந்த பலகை உடைந்து பெண் ஒருவர் சாலையில் விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தது முதலே எந்த ஒரு புதிய பேருந்துகளையும் வாங்காமல் தரமற்ற பயன்பாட்டிற்கு தகுதியற்ற பேருந்துகளை எல்லாம் பிங்க் நிற பெயிண்ட் பூசி மகளிர் இலவச பேருந்து என்ற பெயரில் இயக்கி பெண்களுக்கும் பொதுமக்களின் உயிருக்கே ஆபத்தான நிலையினை உருவாக்கியிருக்கும் திமுக அரசுக்கு என்னுடைய கடுமையான கண்டனங்கள் என எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அந்த சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இனி பஸ் இலவசம் என்பதை தாண்டி மக்களுக்கு மாவுக்கட்டு இலவசம் என்று அறிவித்தாலும் ஆச்சரியமில்லை என்று கடுமையாக விமர்சனமும் செய்திருக்கின்றார். மக்கள் இவர்கள் ஆட்சியிலே தொடர்ந்து சிரமப்படாமல் இருக்க தமிழக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் எனவும் தமிழ்நாடு முழுவதும் புதிய பேருந்துகள் வாங்கப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த புதிய பேருந்துகள் வாங்குவதோடு மட்டுமில்லாமல் ஏற்கனவே உள்ள பேருந்துகள் உரிய தர பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணம் செய்வதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.